ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்றே ஒரு வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மார்க் 4:39. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் புயல் வீசுகிறதா? கடல் கொந்தளிக்கிறதா? சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? நிம்மதியே இல்லாமல் தடுமாறுகிறீர்களா? இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் அல்லது மனதில் புயல் வீசுகிற நேரத்தில் அவர் எழுந்திருக்கும்படி அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கடலையும் காற்றையும் அதட்ட வல்லமையுள்ளவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காததினால்தான் அவர் நித்திரைக்கு போய் விட்டவரை போல இருக்கிறார். ஆனால் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. தேவ பிள்ளைகளே, உலக வாழ்க்கையில் புயலும் மழையும் தாக்குவது போன்ற பிரச்சனைகள் நிகழும் போது ஜெபியுங்கள். நீங்கள் நெருக்கப்பட்டு ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு கர்த்தர் மிகுந்த சமாதானத்தை கட்டளையிடுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எங்கள் எதிர்காலம், குடும்பம், தொழில், வேலை, பிரயாசங்கள், வியாபாரம், விவசாயம், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் உங்க அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உங்க கட்டுப்பாட்டுக்குள் வைத்தருளும். எங்கள் வாழ்வில் உங்க திட்டங்களை நிறைவேற்றி பயமில்லா வாழ்க்கை வாழ இரக்கம் செய்யுங்க. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு எதிராக எழும்பும் சத்துருக்களை மேற்கொண்டு அமைதலான வாழ்க்கை வாழ உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தீராத வியாதியோடு, கடன் பிரச்சனைகளோடு, கீழ்ப்படியாத பிள்ளைகளோடு, மதுபான பிரியரான கணவரோடு, அங்கலாய்ப்போடு, வேதனையோடு வாழுகிற உங்க அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உங்க அனுகிரகம், ஆரோக்கியம், ஆறுதல், பாதுகாப்பு வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடும் குளிரினால், மழையினால், பனிப்பொழிவினால் உலகம் எங்கும் உள்ள அனைத்து மக்களும் இயல்பு வாழ்க்கை பாதிக்காதபடி பாதுகாக்கப்படவும், தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் உங்க ஆசீர்வதிக்கும் கரம் தொட்டு விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் வெளியூர்களில், வெளிநாடுகளில் வாழும் ஒவ்வொருவரின் முயற்சிகள், பிரயாசங்கள் வாய்க்க செய்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அவர்கள் சொந்த ஊரில் வாழும் பெற்றோர், சகோதர சகோதரிகள் நலன் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் இரட்சகரை ஏற்றுக்கொள்ளவும், மக்கள் சமாதானமான வாழ்க்கை வாழவும், தீய சக்திகள், பிரிவினை நாவிகள் துரத்தப்படவும், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள் மனம் திரும்பவும், ஊழியர்கள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், எதிர்ப்பின் மத்தியிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், ஊழியத்தை நேசிக்கிற, கொடுக்கிற, ஜெபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்தியாவில் பாலியல் குற்றத்தில் அகப்பட்ட அனைத்து எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மீது உச்ச நீதிமன்றம் தண்டனை வழங்கவும், தமிழகத்தில் மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்படவும் அரசு துரித நடவடிக்கை எடுக்கும்படியாயும், ரஷ்ய மக்கள் பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு நிலைமை சீராகவும், இந்தியாவில் விவசாயிகளின் தற்கொலை தடுக்கப்படவும், இஸ்ரேலின் பயண கைதிகள் அனைவரையும் தீவிரவாதிகள் விடுவிக்கும்படியும் தேவ கரம் கிரிய செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். துதிக நம்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.